ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாதிரி, என் கூட இருக்கிறது கௌதம். அதான் கௌதம், லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன், அதாவது இப்போ காப் கருத்துலேருந்து கேஎல் கருத்துனா வச்சிடலாம், கிரிக்கெட் பற்றி பேசலாம். இதோ இப்போ பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபிலாம் வருது, அதை ப்ரீவியூ பண்ணலாம் பேசாம. இன்னைக்கு லிவர்பூல் சம்பந்தமா எதுவும் நடக்கல, எனக்கு தெரிஞ்ச எதுவும் நடக்கல. எனக்கு உண்மையாவே என்ன பேசுறது, என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. ஐ மீன் there's a certain point of time நம்ம இத பத்தி இதுக்கு மேல நம்ம என்ன பேசுறது அப்படிங்கிற ஒரு டைம் வருமா அப்படின்னு ஒரு காலத்துல நான் யோசிச்சிருக்கேன். ஆமா ஆமா, இல்ல இது அரைச்ச மாவியே தான் அரைக்கணும் திரும்ப. இன்னைக்கு நான் போன சீசன் கூட உங்கள்ட்ட அதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம தோத்தாத்தானே நம்ம ஏதோ அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், எல்லா கேமும் வின் பண்ணிட்டே இருக்கிறோம்னு எந்த நேரத்துல எந்த வாய் வச்சு சொல்லணும் தெரியல. ஐயோ, இதுக்கப்புறம் வின்னா கோல் போடுறது, I think we've scored 2 goals in the last 5 games combined ன்னு நினைக்கிறேன். என்ன கண்ட்ராவியோ 2 goals in 5 games, என்னக்கா ஏதோ ஒரு கண்ட்ராவியான ஸ்டார்ட் நிறைய இருக்கு இந்த சீசன் பேசுறதுக்கு. எனிவே அதான் பாக்குறவங்களுக்கு சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க, ரிசல்ட் வேற சொல்லணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். இல்ல இப்ப பாக்குறவங்களுக்கு இல்ல, என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல, மேட்சே பார்க்காம நிம்மதியா, அவங்க நிம்மதியும் கெடுத்துடலாமே என்னத்துக்கு. இது இன்னைக்குதான் வுல்ஸ் மேட்ச் நடந்தது பிரீமியர் லீக்ல. ஸோ வுல்ஸ் 3 லிவர்பூல் 0, அதுதான் ஃபைனல் ஸ்கோர். வுல்ஸ் ரெலகேஷன் டீம், அங்கிருந்தே ஆரம்பிப்பான், அவங்க கூட எல்லாம் இப்போ 3-0 தோக்குறோம். ஐயோ என்னத்த, சரி ரெலகேஷன்னால நம்மளுக்கு 3-0 லாஸ். ஆமா, இதுல வேற எவர்டன் வேற வருது இப்போ அடுத்தது. அடுத்ததா இல்ல நெக்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல இல்ல நெக்ஸ்ட் கேம் Merseyside derby home game நமக்கு. And just now they are on the back of defeating Arsenal where they played an outstanding game. யாரு? ஐயோ சூப்பர் கேம் ஆடுனாங்க எவர்டன். ஆர்சனல் கூட அட்டகாசமான ஆன்ஃபீல்ட்ல சம்பவம் இருக்கு. நினைச்சு பாருங்க, ஒனானா and Doucouré had Partey taken off after 60 minutes because he wasn't getting into the game. இதுல என்னன்னா, நம்ம தாமஸ் பார்ட்டே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த சீசன், லைக் அக்ராஸ் தி லீக், ஆர்சனலுக்கு மட்டும் இல்ல, அக்ராஸ் தி லீக். So they had to take him off after 65 minutes because he wasn't getting a foothold in the game, and they brought on Jorginho. அந்த அளவுக்கு was their performance midfield. Literally first half ல they should have scored at least 2 Everton. அவ்வளோ சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க, they just couldn't score. நான் ஐயோ திரும்பி ஆர்சனல் ஸ்கோர் பண்ணனும்னு நினைச்சேன், but they held on beautifully. They scored from usual Sean Dyche's cornerல கரெக்ட்டா ஸ்கோர் பண்ணாங்க. Perfect win for Everton against league toppers. They were 20th and they beat league toppers now. And they're coming to Anfield next weekend. Super. Perfect. Right. அதான் நல்ல டைமிங், நல்ல டைமிங்கோட அடிக்கிறானுங்க எல்லாரும். இல்ல அதான் நம்ம கேம் பத்தி பேசுவோம், பேசித்தானே ஆகணும். லிவர்பூல் பாட்காஸ்ட்னு பேர் வச்சா பேசித்தானே ஆகணும் லிவர்பூலை பத்தி. ஜோல் மேட்டிப் ஓன் கோல், என்ன சொல்றது, பயங்கரமான டிஃபெண்டிங். அந்த ஒரு சீக்வன்ஸ், அது எப்படி எனக்கு இப்பதான் ஹைலைட்ஸ் பார்த்தேன். எனக்கு என்ன புரியலன்னா, ஒரே ஒரு சிம்பிள் பால் ஆல்மோஸ்ட் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒருத்தன் மேல அடிக்கிறான், இப்படி இட் ஸ்பிளிட்ஸ் ஓப்பன் ஆர் என்டையர் டிஃபென்ஸ், எப்படின்னு எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் ஜோ கோமெஸ் என்னதான் பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியல. இருக்கிறது ஒருத்தன் பின்னாடி ஸ்ட்ரைக்கர் ஓடுறான், அவனை ஃபாலோ பண்ணாம நீ என்னடா பண்ற? No, I think போன சீசன் we both were critical of Matip ன்னு நினைக்கிறேன். I don't remember if we were, and suppose if we were not, we have to apologize ன்னு நினைக்கிறேன். ஆனா I think last time நம்ம ரெண்டு பேருமே சொல்லியிருந்தோம், he is not our level. Okay, both of them, and I still don't understand how Gomez got a 4-year deal this summer. எனக்கு அது புரியவே இல்லை. I mean literally, how can you even have someone like Gomez as our fourth choice? He is not even fit to be a fourth choice. இல்ல அதுதான் எனக்கு, நான் முன்னாடி எப்போ சொல்லியிருந்தேன், நாட் பிலிப்ஸ் எப்போ ஆடினாலும் இஸ் நாட் அ லிவர்பூல் லெவல் டிஃபெண்டர், அது நம்ம ஒத்துந்தான் ஆகணும். பட் எப்போ ஆடினாலும் இந்த பேசிக்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங் இட் டஸ் வெல். அவனுக்கு வேணா இப்போ ஃபேன்சியா இப்போ வேண்டைக் மாதிரி ஒரு த்ரூ பால் போட தெரியாது, அது பண்ண தெரியாது, இது பண்ண தெரியாது, அதெல்லாம் ஓகே. பட் நல்லா ஹெட்டிங் பண்ணுவான், டேக்கிள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஐ திங்க் ரியல் மெட்ரிட்க்கு அகேன்ஸ்டா அவன் தானே ஆடினான், நல்லா தான் ஆடினான், அப்படி ஒன்றும் கேவலமாலாம் ஆடல. ஸோ லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எப்போ நாட் பிலிப்ஸ் வென் வில் வி ஸ்டாப் சீயிங் ஹிம் அஸ் திஸ்
சாம்பியன்ஷிப் லெவல் பிளேயர் அண்ட் சிஎம் as a legitimate fourth choice-னு எனக்கு எப்போ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. Why are you saying legitimate fourth choice? I'm saying a legitimate third choice right now. இல்ல நான் சொல்றது மினிமம் ஃபோர்த் சாய்ஸ். மினிமம் நான் சொல்றேன். miles better than both Matip and Gomez. எனக்கு அது புரியவே இல்ல. Why are we trying to sell someone who's the first, who should be technically our first choice backup defender? ஆமா. And not sell two idiotic blokes for free when you can. Just get them off the wage bill. And you give them a 4-year contract. ஆமா. I genuinely don't understand why. Like, see, I mean, because Joe Gomez knows very well every season he'll get at least 10 to 15 games. Yana, our main two center backs will be injured. He knows that very well. ஆமா. He just needs his contract to be extended. Just like இப்போ Phil Jones பண்றாங்க பாருங்க யுனைட்டட்ல 12 வருஷமா இருக்கான். He doesn't even play one game for the entire season. He hardly gets to play 2 games. But he knows that very well because he knows one or the other defender will get injured. Same thing with Gomez. He knows that ஒரு ரெண்டு பேர் யாரா படுப்பாங்க, நம்மளுக்கு ஒரு 10 கேம் ஆனா போதும், இவன் குடுக்குற பணத்துக்கு நம்ம இருந்துக்கலாம் அப்படிங்கறத இருக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. ஆமா ஆமா. Give me one genuine reason after 2018-19 where we went close but we didn't win. அந்த சீசனுக்கு அப்புறம், so it's been 19-20, 20-21, 21-22 and now 22-23. The 4th year now wherein we can say Gomez has been good one game in a center back position. I've praised him numerous times when he's being played at right back. ஆமா. இல்ல அதுதான் அது நீங்க ஏன் டீல் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கல்ல, அப்போ நம்ம என்ன ஜஸ்டிஃபை பண்ணோம்னா, சரி இவன் பேக்கப் ரைட் பேக், அப்போ ஏன்னா கால்வின் ராம்சே என்ன ஆனான்னு எனக்கு தெரியாது, பட் அப்போ இவன் பேக்கப் ரைட் பேக்கா இருந்தா he will do well அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்தது. பட் சென்டர் பேக்ல வந்து இஸ் a big liability. என்ன கேட்டா வந்து ஜோ கோமெஸ் வந்து லைக் இஃப் யூ ஹேவ் டு பிளேம்னாக்க ட்ரெண்ட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா கொண்டு வா, ஒரு 60-65 மினிட்ஸ் 70 மினிட்ஸ்ல சப்ஸ்டியூட்டா கொண்டு வா ரைட் பேக்ல அண்ட் பிளே நாட் பிலிப்ஸ். அதுதான் எனக்கு புரியல. நாட் பிலிப்ஸ் வந்து டிஸ்பைட் ஆல் தி இஷ்யூஸ், இப்போ இந்த சீசன் வந்து ரொம்ப நம்ம டிஃபென்ஸ் சரியில்லை, அது ஆலிசனை விட்டுருங்க, ஆலிசன் வந்து ஹஸ் பின் பர்ஃபார்மிங் above everyone else, by far and above he's been our best player. ஸோ ஆலிசனை விட்டுருங்க, பட் நம்ம டிஃபென்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணல, வி ஆர் கன்சீடிங்னாக்க வை நாட், ஏன் வந்து நாட் பிலிப்ஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது, ஒரு கிவ் him a run of 3 or 4 games, அப்போதானே ஒரு ப்ராப்பர் குவாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியும். 1 or 2 கேம்ஸ்ல என்ன ஆக போகுது, he may have a bad game, he may have a good game, சான்ஸ் இருக்கு, பட் ஒரு 3-4 கேம்ஸ் ஏங்க genuinely யோசிச்சு பாருங்க, when have we said Nat Phillips has had a bad game where he's forgot how to defend? ஒரு கேம் நம்ம சொல்லிருக்கோமா? I don't think we've said that. இல்ல அப்படியே சொல்லியிருந்தாலும் பேர் மினிமம் தான், மேபி ஒன் கேம் தான் மேக்ஸிமம் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். அது தவிர I don't think we have said that. We've never said that. It's new owners. I don't understand why we need to sell Nat Phillips in the first place. இப்போ anyway we're going to get new owners அப்படிங்கிற பேச்சு போயிட்டு இருக்கு, அது நடக்குமான்னு தெரியல. how long that's going to take அதுவும் தெரியல. இல்ல அத பத்தியும் பேசலாம். இப்போ விண்டர்ல வந்து Nat Phillips எதுக்கு விக்கணும்? இல்ல அது எவ்ரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நாட் பிலிப்ஸ் ஒரு ரூமர் போயிட்டே இருக்கு, இஸ் கோயிங் ஆன் லோன் டு சாம்பியன்ஷிப், இஸ் கோயிங் ஆன் லோன் டு ஸ்வான்சி, போர்ன்மத், அது இதுன்னு ரூமர் எப்போதும் இருக்கு. ஆனா till date Van Dijk கொனாட்டேக்கு அப்புறம் he has been our most reliable defender playing right after the season where Nat Phillips and Reece Williams brought us to the top 4. ஆமா, technically Nat Phillips am third choice இருந்திருக்கணும். யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா. Both those kids brought us in a season where Nat Phillips was outstandingly brilliant than Reece Williams. நம்மளுக்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாமா. இல்ல Reece Williams வந்து he was nowhere near Nat Phillips's level on the season. So technically he should have been brought up to the third choice. Why wasn't he? See, I mean, let's come to, we have parts of why we are discussing this episode, but let's come to that article later on. But I just think it's completely shambolic of what's happening here. எனக்கு வந்து இந்த Wolves performance சந்தோஷமா உட்கார்ந்திருந்தேன். அப்படா ஆசனம் தோத்துட்டாங்க, ஏதோ ஒரு விடிவு காலம் பிறக்க மாட்டிருக்கு நம்மளுக்கு, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி சீசன் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு வின் ஆச்சு பண்ணுவோம் அப்படின்னு 1 வீக்கா வந்து there's no excuses to give. Literally I think that's what even Klopp said இதுல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, எங்களுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது கொடுக்கிறதுக்கு அப்படின்னு. literally had a week with no games, with no fresh injuries. Maybe Konate was the one fresh one this week. But you have no excuses. அப்ப நீ என்னதான் ட்ரெய்னிங்ல பண்ற? இல்ல அதுதான் நீங்க ரெக்கார்டிங்க்கு முன்னாடி சொன்னீங்க, ஐ திங்க் we have reached that point where, அதாவது
என்ன சொல்றது, மேனேஜர் வந்து இஸ் லூசிங் ஃபெய்த் இன் இஸ் பிளேயர்ஸுங்கிற டைப்ல, கிளாப் வந்து இஸ் லூசிங் இந்த பிளேயரை வச்சு இவ்வளவுதான் பண்ண முடியுங்கிற டைப்ல லெவலுக்கு வந்தாச்சு. பிளேயர்ஸ் வந்து நம்மளால இதுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ண முடியல, கோச்சிங் ஸ்டாஃப் மேல ஃபெய்த் இல்ல அப்படிங்கிற டைப்ல அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு தான் எனக்கு தோணுது. நாட் தட் இந்த மாதிரி வந்து கிளாப் மேல ஃபெய்த் இல்லைன்னு இல்லை, பட் ஐ திங்க் அந்த ஸ்டாஃப் தட் ஹி ஹேஸ் அண்டர் ஹிம் அவங்க மேல அவ்வளோ ஃபெய்த் இல்லையோன்னு எனக்கு தோணுது இப்போ. அண்ட் அதுக்கு ஆப்வியஸ்லி நம்ம இந்த மெலிசா ரெட்டி ஆர்டிக்கிளும் அப்புறம் பேசுவோம், பட் அதுலயும் கொஞ்சம் இது பத்தி ஏதோ எழுதியிருக்காங்க. ஸோ இல்ல அதான் இல்ல பட் ஓகே. ஐ திங்க் திஸ் ஜென்யூன் Wolves பெர்ஃபார்மன்ஸ் வந்து when I just came back, நான் வந்து போய் சாப்பிட்டு வந்தேன், 5 நிமிஷம் ஆச்சு. they are showing Trent Alexander-Arnold's face with 1-0 lead down. டேய் போய் சாப்பிட்டு தான்டா வந்தேன், 5 நிமிஷம் தான்டா கேம்ல மிஸ் பண்ணேன். சரி 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு, நம்ம பசங்க எப்படி கோல் போட்டிருக்க மாட்டாங்கன்னு வந்து ஆன் பண்றேன், கோல் அவங்களுக்கு. ஆமா எனக்கு என்ன சொல்றது, எனக்கு வந்து சம்டைம்ஸ் இல்ல, ஐ திங்க் when we were going, போன சீசனா இருக்கட்டும், the other seasons wherein we went very close to Man City, when we drop points, even if it was a draw, if it was a loss, when we drop points, and the players வந்து they had so much frustration on their faces. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், ஐயோ 2 பாயிண்ட் விட்டோமே அப்படின்னு. இப்போலாம் அடப்போ ரெண்டாவது கோல் உள்ள போகுது இல்ல, just look at Thiago, just look at him. ஆமா இல்ல அது ஆமா நான் பார்த்தேன் அதான் அந்த ஒரு என்ன சொல்றது. ஆமா இல்ல ஐ திங்க் தியாகோ மட்டும் இல்ல, ஐ திங்க் தேவ் ஜஸ்ட் கிவன் அப். அந்த தியாகோட ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் தான் இருந்தது, as if எப்படின்னா as if they were expecting Wolves to score another one. அதாவது அந்த செகண்ட் கோல் வந்து சர்ப்ரைஸே இல்ல, நடந்த அப்புறம் சரி நடந்து போச்சுங்கிற டைப்ல இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதான் இந்த கேம் பத்தி என்ன பேசுறது, அதான் பயங்கரமான டிஃபெண்டிங். நம்ம ஃபர்ஸ்ட் கோல் அந்த ஜோல் மேட்டிப் ஓன் கோல் சொல்லிட்டோம். மேட்டிப் ஐ டோன்ட் திங்க் குட் ஹவ் டன் எனிதிங் அபவுட் தட், பட் அந்த ஜோ கோமெஸ் வந்து ஐ டோன்ட் நோ வாட் ஹி வாஸ் டூயிங். செகண்ட் கோல் வந்து கிரேக் டாசன் அந்த கார்னர், அகைன் ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இந்த சீசன் செட் பீஸ்ல டிஃபெண்டிங் ஒழுங்கா பண்ணாம இருக்குது. ஐ திங்க் இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, ஆலிசன் வந்து when he is coming out to get the ball, இல்ல he would have shouted, இல்ல he would have said something. அதத்தான் நானும் சொல்றேன், it was going into his hands. நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நவுந்திருந்தீங்கன்னா போதும் கோமெஸ், வேற எதுவுமே தேவையில்ல. ஆமா இல்ல அதாவது இப்போ கோமெஸ் வந்து இஃப் இஸ் ஃபார்னா கூட ஒரு இது இருக்கு, ஸ்டேடியம் நாய்ஸ் எனக்கு கேட்கலங்கிற டைப்ல. லிட்டரலா கீப்பர் இங்க இருக்கா, நியர் போஸ்ட் அங்க இருக்கு, நீ உனக்கு எப்படி கேட்காம இருக்கும்? லைக் கீப்பர் வுட், அதாவது ஈவன் அட் அன் amateur லெவல், நான் வந்து காலேஜ் லெவல்ல தான் கீப்பிங் பண்ணியிருக்கேன், பட் எப்போதுமே எங்களுக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த பால் ஷவுட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ லைக் ஆப்வியஸ்லி ஆலிசன் வுட் ஹவ் செட் சம்திங் தட் இஸ் கோயிங் ஃபார் த பால், ஏதோ மைனு கீப்பரு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான். அது எப்படி அது நியர் போஸ்ட்ல நின்னுட்டு கேட்கலன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வை யூ ஹேவ் டு புட் யுவர் ஹெட் டு தட் பால். அதுக்கப்புறம் வந்து put your head to the ball, take it out for a corner or take it out for a throw in, don't give it directly back to the opponent. ஆமா இல்ல அதாவது அதான் டிஃபெண்டிங்ல ஹெடர் பண்ணும்போது சரி, நீ யூ ஆல்வேஸ் கோ அவே ஃப்ரம் த கோல் தான் பேசிக். இது என்ன, கோல் கிட்ட கொண்டு வராத பால் டிஃபெண்டிங் பண்ணும்போது. ஜோ கோமெஸ் வந்து நல்ல அழகா ஃபிளிக் ஆன் கொடுக்குறான். Wolves பிளேயர் அந்த ஹிமெனஸ் அங்க நின்னுட்டு இருந்தா கூட அப்படி ஒரு ஃபிளிக் ஆன் கொடுத்துருப்பானான்னு எனக்கு தெரியாது. அண்ட் தென் ஆஃப்டர் தட் வந்து அந்த ஃபிளிக் ஆனுக்கு அப்புறம் எல்லாருமே தே ஆர் அவுட் ஆஃப் பொசிஷன். ஆலிசன் இஸ் அவுட் ஆஃப் பொசிஷன். அந்த கேக்போ வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. லைக் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட், பட் கேக்போவால ஒன்றும் பண்ண முடியாது. இட் வாஸ் அ குட் வாலி, அவ்வளவுதான், என்ன பண்றது. அண்ட் அது மட்டும் இல்ல, லைக் I really don't have any complaints about midfield. Midfieldல வந்து என்ன தப்பு சொல்ல முடியும் சொல்லுங்க இன்னைக்கு? I don't think all those three lost any balls which contributed to goals. I don't think they lost possessions wherein it wasn't necessary to lose one. ஆமா. So இன்னைக்கு வந்து strangely for 60 minutes until Keita was taken off, எனக்கு midfieldல தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. And I don't understand again why Keita was taken off. 60 minutesல is taken off for Henderson. 45 to 60th minute is wherein we have our best spell until Keita is taken off. Give me one solid reason as to why you take Keita off. இல்ல அதுவே வந்து இட் பீட்ஸ் த என்ன சொல்றது, அந்த மொமெண்டம் அப்படியே நிறுத்திடுறது. லைக் when you have a midfield that is doing so well, and நீங்க சொன்ன மாதிரி 45th இருந்து 60th minute தான் அந்த எக்ஸ்டெண்டட் ஹைலைட்ஸ்ல பார்த்த போது அப்போதான் லைக் தட் சீம் டு பி our best period. அது இருக்கும்போது why don't you let it continue?
இட்ஸ் நாட் லைக் ஓகே எனக்கு மிட் வீக்ல வந்து சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, ஸோ அதனால வந்து நான் ரெஸ்ட் பண்ணணும் கேட்டாவை. நத்திங் லைக் தட். ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்த கேம் வந்து அடுத்த மண்டே தான். இன்ஃபேக்ட் நாட் ஈவன் வீக்கெண்ட், அடுத்த மண்டே நைட்டு தான் அடுத்த கேம். ஸோ why don't you let them play all of the வந்து they are all professional footballers, they are all trained to play 90 minutes. So why don't you let them play? அந்த ஒரு மொமெண்டம் லைக் கிளாப் மேல நம்ம சொல்லியிருக்கோம் டாக்டிக்கலி. சி கிளாப் has never been good with substitutions, பட் இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே தெரியுது அது. இல்ல எனக்கு புரியல. I mean when we finally decide to fix up our midfield, which I think we've done. Bajcetic played for the first time almost like 80 minutes today. Again, he got the ball, he distributed the ball, he made very intricate passes. ரெண்டு Wolves player நடுவுல எல்லாம் பாஸ் போட்டு நம்ம players ஃபைண்ட் பண்ணா. Again, no fault with Bajcetic, but when you expect a 18-year-old to be the heart of the midfield, when you want to be challenging for a Champions League for the size of the club that Liverpool are, then you know where you are. ஆமா, இல்ல அதான் சொல்றேனே, இது வந்து it's not a good thing. And இல்ல that defense தான் இந்த கேம். லைக் ஈவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது வந்து ஆலிசன் சேவ் பண்ணா, பட் அந்த ஒரு சான்ஸ் ஜோல் மேட்டப் அந்த ஒரு பவுன்சிங் பால் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு என்னவோ என்ன லைக் இதெல்லாம் பேசிக்ஸ். அதாவது இது வந்து என்ன சொல்றது, இது வந்து மைக்கேல் ஷூமேக்கருக்கு கார் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி தர மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட பண்ண தெரியலன்னா லைக் I just don't understand. I don't understand if his contract expires this summer. Even if not, just get him off the wage bill. I think 7 or 6 players can stay with the team. You take out Konate, Van Dijk, Alisson. Trent, Robo, we have to have them. That's 5. Mo, Darwin, Gakpo, Bajcetic, Thiago. That's all we can have. அது from today's lineup. அதுக்கப்புறம் டியாஸ், Jota, Diaz. That's it. Jota, Diaz. You have 11 players there. That's all you can have. ஆமா. And என்ன கேட்டா சிமிகாஸையும் ரீடைன் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஏன்னா I think as a backup is still quite good. So அவ்வளவுதான். But otherwise that's 12 players out of probably 28 or something that we have. 12 players is all you can have. You need to get in 10 new ones. Probably add Nat Phillips to the list. You can have 13. நாட் பிலிப்ஸ்லாம் நீங்க வேற ஏங்க எவ்ரி விண்டோ ரூமர் இருக்கு. எனக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை நாட் பிலிப்ஸ் வந்து லிவர்பூல்ல இருப்பான்னு லாங் டர்மா. எனக்கு வந்து ஐ வாண்ட் him, அதாவது ஐ வாண்ட் him டு ஸ்டே. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி அட் த வெரி லீஸ்ட் இஸ் பெட்டர் தென் கோமெஸ். இப்போ இருக்கிற சீசன்ல இஸ் பெட்டர் தென் கோமெஸ் அண்ட் மேட்டிப். ஸோ ஐ வுட் கீப் him. பட் அது வந்து ஐ டோன்ட் நோ நம்ம கிளப்பை பத்தி என்னத்த சொல்றது. Finally coming to the front, what do you feel for the forward line? எனக்கு என்ன சொல்றேனே தெரியல. இல்ல ஐ திங்க் நூனியஸ் வந்து he did quite well. He was just அவங்க கீப்பர் வந்து he made good saves. That's just what it is. இல்ல I beg to differ. நீங்க எப்படியே சொல்லுவீங்க he was one on one with the goalkeeper. When are you going to take your one on one chances? இல்ல he needs to improve பண்ண வேண்டாம்னு நான் சொல்லல. Like I'm not saying he's not, but no, it's time you have to improve. It's come to that point now. He's played what 25 28 games now, and you've missed like 18 open chances, like big chances. இல்ல ஐ திங்க் அந்த வர்க் வந்து he has to ஆமா இல்ல ஐ திங்க் அந்த வர்க் வந்து he has to do in pre-season தான். I don't think இப்போ in seasonல இப்போ with the run of games ன்னு சொல்றேன், இன்னும் அப்படி ஒன்றும் ரன்லாம் இல்லை. இன் சீசன்ல அது அவ்வளோ இம்ப்ரூவ் ஒரு ட்ராமாட்டிக்கா இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆப்வியஸ்லி வித் கேம்ஸ் கம்மிங் நம்ம வந்து ரிகவரி அந்த செஷன் இந்த செஷன் ஸோ ஒரு ஃபோக்கஸ்டா இருக்காது. பட் வெராஸ் ப்ரீ சீசன்னாக்க ஒரு யூ ஹாவ் 1.5 2 months சாலிடா வந்து டு ஃபோக்கஸ் ஆன் வாட் எவர் யுவர் வீக்னஸஸ். ஸோ அப்போதான் லைக் நெக்ஸ்ட் சீசனும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா வி கேனாட் கீப் எக்ஸ்கியூசிங் திஸ் பிஹேவியர் பேசிக்கா. அதுதான் என்னோட இது. பட் ஐ திங்க் to be fair to Nunez, அவன் வந்து he is missing chances across games. இந்த Wolves game மட்டும் இல்லை, பட் at the same time there have been many a times நம்ம வந்து அவங்க கீப்பர் வந்து they have done really well, opposition keepers. Even today he had 2 1-on-1s and of course as a striker 1-on-1 வந்து you should be scoring, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. but sometimes the keeper makes a save, so அதனால I'm not going to be too hard on him. என்னன்னா
at least this season I won't be too hard on him. அடுத்த சீசனும் if he keeps making the same mistakes, if he keeps வந்து சான்சஸ்லாம் அப்படி ஒன் ஆன் ஒன் வந்து கோலுக்கு அந்த சைடு போடுறது, கோலுக்கு மேலே போடுறது, அங்க இங்கேன்னு போட்டுட்டு இருந்தானா நெக்ஸ்ட் சீசன் வந்து he has no excuse. He has to be more clinical. அது நான் சொல்லுவேன். பட் this season I think he's okay. எஸ்பெஷலி இன்னொன்று என்னன்னா அவனோட ஃபர்ஸ்ட் சீசன் வேற இது. ஸோ லைக் இட்ஸ் அ பிக் ஸ்டெப் போர்ச்சுகல்ல இருந்து இங்கிலாந்து வருது. இல்ல இன்டர்வியூல அதான் சொல்லியிருந்தான்னு நினைக்கிறேன். I didn't expect the league to be so hard coming from Portugal அப்படின்னு சொல்லியிருந்தான். But that's not how you say when you get a 65 million transfer price. I mean, yeah, I mean that 65 million is for the next 5 years. நம்மளே கேவலமா காரணம் சொல்லுவோம். பட் எத்தனை வருஷமா எத்தனை மாசமா காரணம் எடுத்துட்டு இருக்கிறது. இல்ல ஐ திங்க் இன்னொன்னு you came back from the World Cup. You came back from the World Cup pretty early on. Group stage ல இருந்து வந்துட்ட. Which gives you probably at least 15 to 20 days to work on it. Get yourself into the club. It's not like you can't. Get yourself back to the club. Work on it with the reserve keepers. Do something. It's not in ivlo price கொடுத்து வாங்கிருக்காங்க. You want to prove yourself. It doesn't have to be scoring one in a community shield game and taking your shirt off. That doesn't really matter. ஆமா ஆமா அங்கதான் ஆரம்பிச்சிச்சு அந்த கம்யூனிட்டி ஷீல்ட்ல. And what I don't even want to get started about Salah. Ayyo Sami. In the game he's forgotten how he can control the ball. It's that point now. You give a pass to Salah, within 2 seconds you will know he'll lose it. ஆமா இல்ல அதான் சலா வந்து நம்ம சொல்லியிருக்கோம் லைக் ஆப்வியஸ்லி ஐ திங்க் டாக்டிக்கலி ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் இஷ்யூஸ். சலா வந்து டச் லைன் கிட்ட லைன்ஸ்மேன் கிட்ட போய் நில்லு அப்படின்னு சொல்றது. பட் அட் த சேம் டைம் வந்து நீங்க சொல்ற மாதிரி சலா ஹிம்செல்ஃப் குவாலிட்டி ஹஸ் கான் டவுன். அதுவும் இட்ஸ் அன்டெனபிள் தான். அண்ட் ஐ திங்க் நம்ம வந்து ஓவராலாவே டீம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்கும் போது இங்கே ஃபார்வர்ட் லைனோட டெஃபிஷியன்சிஸ் இன்னுமே ஹைலைட் ஆகுது. ஏன்னா வி ஆர் நாட் ஸ்கோரிங் இனஃப்ங்கிற டைப்பில். அட்லீஸ்ட் இப்போ வந்து 13-14 சீசன் எடுத்துக்கோங்களேன், வந்து நம்ம ஃபார்வர்ட் லைன் வந்து அந்த ஸ்டரிஜ், ஸ்டர்லிங், லூயிஸ் சுவாரஸ் அவங்க ஃபார்வர்ட் லைன் வந்து லைக் தே கெப்ட் ஸ்கோரிங். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது ஓகே த ரீசன் வி ஆர் லூசிங் இஸ் பிகாஸ் வி ஹேவ் மார்டின் ஸ்கர்ட்டில் இன் டிஃபென்ஸ். வந்து டிஃபென்ஸ் சரி இல்லைங்கிறது அப்போ நல்லா தெரிஞ்சுது. பிகாஸ் வி வர் ஸ்கோரிங் 4 or 5 goals எவ்ரி சிங்கிள் கேம். அட்லீஸ்ட் 2-3 goals போகும் உள்ள. ப்ராப்ளம் என்னன்னா பேக்லயும் நம்ம 2-3 goals கன்சீட் பண்ணுவோம். தட் இஸ் தி இஷ்யூ. ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சது. இப்போ என்னன்னாக்க த ஃபேக்ட் தட் both our defense is conceding and நம்ம ஃபார்வர்டும் கோல் ஸ்கோர் பண்ணாம இருக்கிறது இட்ஸ் அதான் இந்த சீசனே அப்படிதான் போகுது. என்னத்த சொல்றது. Again we can't be going back and saying மானே போனனால தான் இப்படி நடக்குது. டேய் மானே பயன் போயும் ஒண்ணுமே பண்ணல. அவன் அங்கேயே மெயின் டீம்ல கூட இருக்க முடியாம சப்பல தான் உட்கார்ந்திருக்கான். இல்ல மானே போனதை விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் மானே இங்க இருந்திருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சீசனை காப்பாத்தி இருக்க முடியாது. So மானே போனது 32. அப்ப நீ the good thing that Liverpool did with him is 40 million கொடுத்து, I mean we got 40 million for him. அது நல்லது. When you get to the other half of 30 you sell. That's it. You're done. You got I recently was watching that Pep Guardiola interview with I think with Ivan Ferdinand நினைக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க, where Guardiola keeps saying you cannot go for another title challenge with the same set of players. ஆமா ஞாபகம் இருக்கு. நீங்க எந்த இன்டர்வியூ சொல்றீங்க? He kept saying that repeatedly. அதுதான் நம்ம போன தடவை கூட டிஸ்கஸ் பண்ணோம்ல, where Guardiola kept removing one player after each title charge or something. He kept removing one important player. இல்ல he is very ruthless. இப்போ இல்ல இந்த ஜான்வரி விண்டோவே எடுத்துக்கோங்களேன், யார் எதிர்பார்த்தா ஜோவோ கேன்சலோ வந்து he'll go to Bayern Munichன்னு? யார் எதிர்பார்த்தா? யாருமே இல்லை. பட் நம்மளே என்ன சொல்லியிருக்கோம் லைக் லாஸ்ட் சீசன்ல டீம் ஆஃப் தி சீசன்ல லெஃப்ட் பேக் வந்து ஜோவோ கேன்சலோ தான் ஐ திங்க் இருந்தான்னு நினைக்கிறேன் அஃபிஷியலாவே. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் லிஸ்ட்லயும் he was the best left back லீக்ல. அந்த மாதிரி ஒரு லெஃப்ட் பேக்கை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு புட் him on the bench for more than whatever like from starting பொசிஷன்ல இருந்து பெஞ்சுக்கு போட்டு நீங்க என்ன லைக் இந்த ஆர்சனல் கேம்ல ஸ்டார்ட் பண்ணாம இது பண்ற அதுதான் கடைசியில ஃபிளேர் அப் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஒரு ரூத்லெஸ்னஸ் இல்ல கிளாப்ட்ட. அண்ட் ஐ திங்க் வி ஹவ் செட் திஸ் பிஃபோர். அந்த ஒரு லாயல்டி ஃபேக்டர் இட்ஸ் டூ மச். அந்த ஒரு ரூத்லெஸ்னஸ் இல்ல, விச் இஸ் வை மேன் சிட்டி வந்து தே கீப் சேஞ்சிங் தேர் டீம். எவ்வளவுதான் லாயலா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாக்க வி கேனாட் கீப் யூ. இது அல்டிமேட்லி எல்லா ஃபுட்பால் கிளப்பும் பிசினஸ் தானே. தேர் ஆல் இன் த பிசினஸ் ஆஃப் வின்னிங் ட்ரோஃபீஸ், ஆஃப் வின்னிங் மேட்சஸ். கடைசியில இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஹெல்ப் அஸ் ஆன் த பிச், நீ என்னது கிளப்ல இருக்க? விச் மேக்ஸ் சென்ஸ். லைக் ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இட் மேக்ஸ் சென்ஸ்.
பட் நம்ம கிளப்ல வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட். நம்ம we have held on to Henderson, we have held on to Milner, Fabinho maybe not இந்த சீசன் இவ்வளோ டிராப் இருக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் we have held on to these people for too long தான் நான் சொல்றேன். Fabinho எனக்கு தெரியல, was he really dropped today or was he sent to play with 20 under 21s னு அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்தது that Fabinho is Klopp வந்து போஸ்ட் கேம்ல that Fabinho is sick, he has an illness, அதனால தான் இது பண்ணல அப்படின்னு. சோ அதான் எல்லாமே வரும். சுகர் இருக்கிறவன், பிரஷர் இருக்கிறவன், அடிக்கடி ஹாம்ஸ்ட்ரிங் புல் பண்றவன், தொட்டாலே மஸ்குலர் இன்ஜுரின்னு படுக்கிறவன், எல்லாமே நம்ம கிளப்ல இருக்கிறாங்க. இதுல கொண்டு டாக்டர் இல்ல, பிசியோ இல்ல, எப்படி மெடிசன் கொடுக்கணுங்கிற ஒரு தெரிஞ்ச ஒரு ஆள் இல்ல, ஸ்கவுட்டிங் இல்ல, ஒண்ணுமே இல்ல கிளப்ல. இல்ல அதான் வந்து என்னத்த சொல்றது, அதான் Wolves 3 லிவர்பூல் 0. என்ன பொசிஷன்ல இருக்கும் டேபிள்ல இருங்க. இல்ல நான் டாப் 4 எல்லாம் பார்க்கல. இல்ல நான் பார்க்கல, நான் தான் கேவலமா போய் பாப்பேன், நான் பார்க்கல. அது சரி, நான் விட்டுட்டேன். இல்ல இப்போ நம்ம 10th இருக்கோம் 29 பாயிண்ட்ஸ். எவர்டன் வந்து 18th 18 பாயிண்ட்ஸ். Wolves வந்து 15th with 20 பாயிண்ட்ஸ். இந்த கேம் முடிஞ்சு இப்போ சரி இருங்க, கேவலமா அந்த கேள்வி எப்பவும் போல கேக்குறேன். டாப் 5 டாப் 4 எவ்வளவு தூரம் இருக்குது? நியூகாசில் 4th. அவங்க நியூகாசிலே 11 பாயிண்ட் ஜாஸ்தி இருக்கானுங்க. நியூகாசில் 4th. I think they are in the lead. இல்ல ஆமா, இப்போ 1-1 டிரா அபிஷியலா. ஓகே 1-1 டிரா. அதான் இல்ல லைவ் டேபிள் தான் நான் பாத்துர்க்கேன். லைவ் டேபிள் இதே மாதிரி மேட்ச் முடிஞ்சதுன்னா they will be in 4th and they are 11 points ahead. 11 points. same games ஆ? ஆமா சேம் கேம்ஸ். இல்ல we have a game in hand. அந்த கேம் இன் ஹேண்ட் யாரு கூட எனக்கு மறந்து போச்சு. செல்சி. ஓ செல்சி ரைட். அவனுங்க 600 நம்மளுக்கு 0ல இருக்குது. அப்படிங்க அது ஜெயிக்க போறான். அவனுங்க தான் 600 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு ஜோக்காலரா நம்ம கலாய்க்கலாம்னு பார்த்தா நம்மளுக்கு அதோட மோசமா இருக்கு. சரி விடுங்க, டாப் 4ல ஏன் பார்த்துட்டு ஒரு 10th பொசிஷன்ல இது முடியுங்க. அடுத்த சீசன் ஒழுங்கா ரிஃப்ரெஷ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்கற ஓப்போட இருப்பானான்னு பாப்போம். ஆமா நியூ டேக் ஓவர் வேற நடக்குமா நடக்காதா என்ன இது எதுவுமே தெரியல, விட்டுருங்க. அதான் எனிவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 164 இருக்கீங்க இப்போ சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னும் ஒரு 41 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் இந்த சீசன் 205 டார்கெட்டுக்கு. அதான் எப்போதும் சொல்றதுதான், லிவர்பூல் பாயிண்ட்ஸ் ஏறுதோ இல்லையோ அட்லீஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் ஏறுது அப்பப்போ. அது ஏறினா நல்லா இருக்கும். பட் அதான் இதுல இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஆச்சு ஒவ்வொன்றா ஏறுது. லிவர்பூல் பாயிண்ட்க்கு அது கூட இல்ல. ஆமா வெரி குட். ஆமா இல்ல இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்க் எல்லாம் கீழே இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதான் உங்க தாட்ஸ் என்ன, Wolves கேம்ல என்ன நடந்துச்சு, என்ன ஏது, நம்ம கிளப்ல என்ன நடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் இருந்தா கீழே போடுங்க கமெண்ட்ஸ்ல. என்னத்த சொல்றது, அதான் அரைச்ச மாதிரியே தான் அரைச்சிட்டு இருக்கோம்.